தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றி கழகம் திட்டவட்டம். அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது எனவும் விளக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது. தமிழ்நாட்டில் நல்லரசை அமைப்பதே தவேகாவின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியில்தான் உள்ளார்கள். திமுக மீது மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தவில்லை எனவும் சீமான் கேள்வி. மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு, நேரடி கூட்டணி. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்க்கிறீல்ல, பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதா சந்திக்கிறாரா? தமிழ்நாட்டில் நடப்பது சிறப்பான மகத்தான ஆட்சி என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிடுவோம் எனவும் சீமான் திட்டவட்டம். 234 தொகுதியில் தனிச்சு போட்டியிடுவோம். அதுல 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், 117 ஆண்களுக்கு, 100 இளைஞர்களுக்கு, இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்க பாருங்க. அத நீங்க என்னட்ட கேட்க. தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல காட்சியளிக்கும் விளை நிலங்கள். நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை. நாகை வேதாரண்யத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல் காட்சியளிக்கும் உப்பளங்கள். உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அவலம். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். மத்திய அரசுடன் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் மாநிலம் வளர்ச்சி அடையாது எனவும் பேட்டி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கு. ஆட்புணர்வு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசு, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். புதன்கிழமை விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல். மத்திய அரசின் 16வது நிதி ஆணைய குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டுமென வலியுறுத்தல். மத்திய அரசின் வரி பகிர்வை மாநிலங்களுக்கு 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். மத்திய நிதிக்குழுவினருடான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சி. ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை பேரிடர் பாதிப்பால் தமிழ்நாடு பேரழிவை சந்தித்து வருகிறது. பேரிடர் பாதிப்பை சமாளிக்க உரிய நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். துயத்துணைப்பு பணி, மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கொள்ளையடித்த பணத்தை பாதுகாக்க பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ளது திமுக. சேலம் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற
நிதியமைச்சராக இருந்த பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் குறிப்பிட்டார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ செய்தி. அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோடி ரூபாயில அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நானே அடிக்கல் நாட்டினேன். கிட்டத்தட்ட 85% பணி நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் 2021 திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய 94 வயது வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர் சூட்டியது யார் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி கேள்வி. அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிறப்பு அமர்வை அமைக்க வேண்டும். வழக்கு விசாரணையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து வாரம் ஒரு முறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் 2.5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்த மாஞ்சானூர். கல்லூரி மாணவன், பள்ளி மாணவன் உட்பட 8 பேரை கைது செய்த போலீசார். கழுத்தில் கீறிச்சு. கீறினதில் பிரேக் அடிச்சு நிற்கிறதுக்குள்ளே கழுத்தை ஆழமாக அறுத்துருச்சு. சைடில் 7 தையல் போட்டிருக்கு எமர்ஜென்சியில் வச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கான். இதை மாதிரி திருப்பி நடக்காதது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் 6வது நாளாக தொடர் போராட்டம். மாற்றாக மாநகராட்சி பகுதிக்குள் வீட்டுமனையுடன் வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் சேலார் மாட்டியூல் மற்றும் சோலார் செல் உற்பத்தி தொழிற்சாலை சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் ஏலகிரி மலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். போக்குவரத்து பாதிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. பொள்ளாச்சி அருகே கனமழையால் ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த காட்டாற்று வெள்ளம். வழிபாடு செய்ய தடை விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றம். சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலையில் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் பரிதாப நிலையில் காணப்படும் தரைப்பாலம். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படும் முன்பு சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.
சென்னை மயிலாப்பூர் PS சிவசாமி சாலையில் முழுமையாக நிறைவடையாத மழைநீர் வடிகால் பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நிரந்தர தீர்வு இல்லை என பொதுமக்கள் வேதனை. அதிகரித்து வரும் பருவ காய்ச்சல் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு தொடக்கம். 24 மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு. சபரிமலை சீசனை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கடற்கரை திடலில் குவிந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் நடுமுதலை குளத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஒச்சாண்டம்மன் கோயில் மகா குடமுழுக்கு விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. நைஜீரியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 5 நாள் பயணத்தின் அடுத்த கட்டமாக G20 உச்சி மாநாடு, கரிபியன் உச்சி மாநாடுகளில் பங்கேற்கிறார். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரேசில் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு. தேசிய கொடிகள் ஏந்தியும் கோலாட்டம் ஆடியும் வரவேற்றனர். स्वागत की थी जो वो भी वहां पर மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் கட்சியினர் தீவிரம்.